என்னாச்சு? எங்க அவ? இல்லங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் படுத்திருக்காங்க. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு என்ன? என்கிட்ட வாங்கின காசை நீ கேட்டியா? கேட்டம்மா, சீக்கிரமா கொடுத்துறேன்னு சொன்னாங்க. உங்க அம்மா கண்மணி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு உன்னை விட்டு பொய் சொல்லிட்டு வான்னு அமிச்சாளா? ஐயோ, இந்த குண்டிச்சி இப்படி சொதப்பிட்டாலே. இங்க பார் ஸ்வேதா, கண்மணி என்கிட்ட ஏல சீட்டு போட்டு ஏழை எடுத்ததோட சரி, இன்ன வரைக்கும் மாசத்தவணை ஒன்ன கூட கட்டல. ஐயோ, இதையெல்லாம் போய் இவகிட்ட சொல்லிட்டு இருக்காளே. இங்க பார், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஏழை எடுத்த பணத்தை மரியாதையா வீடு தேடி வந்து குடுக்க சொல்லு. இல்லனா திரும்பவும் வந்து வண்டியை தூக்கிட்டு போயிருவேன். வெளியே எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்க, கண்ணா பின்னான்னு பேசி மான மரியாதையெல்லாம் கெடுத்துருவேன். உங்க அம்மாவுக்கு நீயாவது நல்ல புத்திமதி சொல்லு. இந்த ஏழை சீட்டு எல்லாமாவை பத்தி இன்னும் உங்க கண்மணிக்கு சரியா தெரியல. சொல்லி புட்டேன், ஜாக்கிரதை. அம்மாடி போயிட்டா, தப்பிச்சோ. அச்சோ, இவர் வேற வந்து நிக்கிறாரே. இவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியலையே. ஜன்னல் ஒரே தூசியா இருக்கு. முதல்ல ஸ்வேதாவை விட்டு தொலைக்க சொல்லணும். இதெல்லாம் உனக்கு தேவையாமா? ஏல சீட் எடுத்து பூமிக்காக்கு காலேஜ் போறதுக்கு புது வண்டி வாங்கி கொடுக்காதான்னு சொன்னேன், நீ கேட்க மாட்டேன்ட்ட. இப்படி கடன் வாங்கி ஆடம்பரம் பண்ணணுமா? மாமா, வண்டி வாங்குறது உங்களுக்கு ஆடம்பரமா தெரியுதா? காலேஜ் போற பொண்ணு போயிட்டு வரதுக்கு ஒரு வண்டி வேணும்னா அத வாங்கி தரதுக்கு ஏல சீட் எடுத்தேன். இல்லன்னா 40% தள்ளுபடியில ஏல சீட் எடுக்கணும்னு எனக்கு என்ன தேவையா மாமா? ஆமா, இவருக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது நச்சுன்னு கேள்வி கேக்குறது. அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அதை ஏன் வாங்கின, இதை ஏன் வாங்கினு கேள்வி கேக்குறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. சார், தேங்க்ஸ். ஓகே. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏய் காவ்யா. ஹாய் காவ்யா. ஹாய் கல்பனா, யூ லுக்கிங் குட். தேங்க் யூ. நீயும் தான் நல்லா இருக்க. எப்படி இருக்க? ஃபைன். நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னங்க நீ வா. என்னங்க, இவ காவியா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். வணக்கங்க. வணக்கம். அமெரிக்கால இருக்கா. இவளோட ஹஸ்பண்ட் அங்க பெரிய பிசினஸ் மேன். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. ஆமா 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 ஆமா, வாங்க வாங்க வாங்க. நீங்க என் பையன் பர்த்டேக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்ஸ்ங்க. சரி சரி, உள்ள வா. என் பசங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வா. சரி, வரேங்க. போய் பாருங்க, வாங்க. பிரகாஷ், காவ்யா, இவன் தான்
என் பெரிய பையன் பிரகாஷ். வணக்கங்க. வணக்கம் தம்பி. ராகினி, என்னங்க அத்தை? இங்க வா. சொல்லுங்க அத்தை. இவ என் மூத்த மருமக ராகினி. வணக்கம்மா. வணக்கம். ராகினி, இவ என் ஸ்கூல் மேட் காவியா. ஓ, அம்மா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? பிரகாஷ், அம்மா. காவியா கூட்டிட்டு போய் சாப்பிட வையேன். வாங்க. போ. சரி. வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சம்பந்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். ராகினி, அத்தை, எங்க உன் அப்பா அம்மா தங்கச்சி யாரையுமே காணோம்? நான் ஃபோன் பண்ண அத்தை, வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாங்க. அப்படியா? இப்போ வந்துருவாங்க. சரி சரி. அங்க பாருங்க அத்தை, அவங்க வந்துட்டாங்க. ஆமா, வாங்க. கல்பனா, வா. இது வரேங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன மருமகளே, இப்பதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? என்ன சம்பந்தி எல்லாரும் இருக்கீங்க? சின்ன மாப்பிள்ள கௌதம் மட்டும் காணும். அவ உள்ளதா இருக்கான். வாங்க வாங்கம்மா. உள்ள வா. ஆமா. போமா. கௌதம், சொல்லுங்கம்மா. இங்க வாப்பா. இதோ வரேம்மா. டேய், பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். சொல்லுங்கம்மா. டேய் கௌதம், அங்கிள் ஆண்டி உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஹாய் அங்கிள். ஹாய் கௌதம். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள இழைச்சிட்டீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அங்கிள். ஹாய் கௌதம். ஹாய். கௌதம், இந்த Dress உனக்கு செமையா இருக்கு. தேங்க்ஸ். வர வர கௌதம் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டே போறான்ல ஸ்ருதி. கௌதம், அங்கிள் ஆண்டிக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. சரிம்மா. வாங்க அங்கிள். போலாம். வாங்க. வாங்க. வா. என்ன மாப்பிள்ள அங்கிள், நீங்க போட்டிருக்க Dress பார்த்தா உங்களுக்கு பர்த்டே மாதிரி தெரியுது. Dress கலக்கலா இருக்கு. அப்படியா? யார் செலக்ஷன், நீங்களா? இல்ல, டாடி தான் எடுத்து கொடுத்தாரு. அம்மா, நீங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்ல. சூப்பரா இருக்குமா. மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்குமா. ஆண்டி, என் கூட யார் நின்னாலும் அவங்க அழகா தான் இருப்பாங்க. சரி ஆண்டி, இருங்க, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். சரிப்பா. நம்ம சம்பந்தியம்மா ஸ்ருதிய அவங்களே ஆசையா வந்து மருமகளேன்னு சொன்னாங்க. நாம தான் இன்னும் பேசாமலேயே இருக்கோம். இந்த பர்த்டே பார்ட்டியில வச்சு ஸ்ருதி கௌதம் கல்யாணத்தை பத்தி பேசிடலாமா? அதுக்கு அவசியமே இல்ல.
கல்பனா சம்பந்திக்கு நம்ம பொண்ண ரொம்ப பிடிச்சு போச்சு. ஸ்ருதி கௌதம விரும்புற விஷயம் சம்பந்திக்கு நல்லா தெரியும். அதனால அவங்களே மேரேஜ் பேச்சே எடுப்பாங்க பாரு. என்ன மாமா ஏதோ பிஸியா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? எல்லாம் உங்க தம்பிய பத்தி தான் மாப்ள. இன்னைக்கு உங்க அம்மா கௌதம் ஸ்ருதி மேரேஜ பத்தியோ என்கேஜ்மெண்ட் பத்தியோ பேசுவாங்களா? பேச வச்சிடுவோம் அத்தை. ஆமாமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. வாங்க வாங்க வாங்க. என்ன லேட்டு? வாமா உள்ள போங்க. என்னங்க, மாதவன் பர்த்டேக்காக தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஆர்பனேஜுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு பேசி வச்சிருந்தோம்ல. ஆமா. அதுக்கான ஏற்பாட்டை எல்லாம் பண்ணிட்டீங்களா? ஏமா பண்ணாம இருப்பேனா நானு? நம்ம பையன் கேக் வெட்டி முடிச்சு நாம எல்லாரும் சாப்பிடுற அதே நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஆதரவற்றோர் இல்லங்கள்ல இருக்கிற அநாத குழந்தைங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. சரிங்க. அம்மா எங்க போனாங்க? அம்மா அம்மா, பர்த்டே ட்ரெஸ் போடாம மேடி அடம் பிடிக்கிறாம்மா. நீங்க வந்தாதான் போடுவேன்னு சொல்றா. நீங்களே போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்கம்மா. சரி, நீ அப்பா பக்கத்துல இருந்து வீட்டுக்கு வரவங்கள கவனி. பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போமா. மேடி, ஏ மேடி, என்னடா பர்த்டே ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேன்னு சொன்னியா? எங்கடா இருக்க மேடி? ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வரையிற. என்கிட்டயே விளையாட்டு காட்டுறியா? உன்னை எப்படி வர வைக்கிறேன்னு பாரு. ஐயோ, என் பையன் மேடிய காணமே. ஐயோ, அவன் எங்க போயிட்டான்னு தெரியலையே. அவனை நான் எங்க போய் தேடுவேன்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. மேடி, எங்கடா போயிட்ட? ஐயோ, என் பையனை காணமே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, Ma, I am here. Don't cry. Ma, நீங்க அழலல்ல. ஏண்டா, நான் உன்னை கண்டுபிடிக்கணும்னு நீ ஒளிஞ்சிட்டு இருந்தியா? Ma, நீ ஏமாந்துட்டல்ல நான் நினைச்ச மாதிரி. ஆமா ஆமா, நீ ஏண்டா பர்த்டே ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொன்ன? நீ தானே பர்த்டே ட்ரெஸ்ல என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதான் சும்மா பிரீத்தி கிட்ட சண்டை போட்டு உன்னை வர சொன்னேன். சரி சரி, செல்ல பையா. சரி, இன்னைக்கு உனக்கு எத்தனாவது பர்த்டேன்னு தெரியுமா? எத்தனாவது? 26வது பர்த்டே. அப்படியா? மாதவா, உன்னோட பர்த்டேக்கு நிறைய பேர் கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறியா? அம்மா, அம்மா, where is my gift? கிஃப்டா? தரேன். ஆனா
ஆனா ஒரு கண்டிஷன், நீ ட்ரெஸ்ஸ போட்டு கீழே வரணும், அப்பதான் நான் gift தருவேன். சரிம்மா, நான் ட்ரெஸ் போட்டு வரேன். என் செல்ல குட்டி, சீக்கிரமா வந்துடணும், சரியா? அக்கா, நீங்க ரொம்ப பாவம்க்கா. ஏன் அப்படி சொல்ற? இல்லக்கா, வீட்ல காய்கறி வெட்டுறது, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் நீங்க தான் இழுத்து போட்டு செய்றீங்க. அப்புறம் இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரீங்க. இதுக்கு நடுவுல துணி கடைக்கு வாட்ச்மேன் வேலைக்கு வர போறீங்க. நாள் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கியேக்கா. உங்க வீட்ல பூமிகா அக்கா, அவங்க அம்மா யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண வர்றது இல்லல்லக்கா. அதான் உங்களை பார்க்க பாவமா இருக்குன்னு சொன்னேன். உங்க வீட்ல உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க இல்லக்கா? கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நான் அதை கஷ்டமாவும் நினைக்கல. நீயா ஏதாவது சொல்லாத. அப்புறம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு பேர் என்னவா? அனு, நான் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. மொழி தெரியாத ஊர்ல ஒரு அநாத ஆசிரமத்துல கொடுமையை அனுபவிச்சுட்டு தனிமையில வளர்ந்துட்டு இருந்தேன். நம்ம பேசுற தமிழே அப்ப எனக்கு மறந்து போச்சுன்னா பாத்துக்கேன். அந்த அளவுக்கு உறவு இல்லாம, பேச ஆள் இல்லாம தனிமையில இருந்தேன். அப்போ கண்மணி அம்மா தான் என்னை தேடி வந்து ஆசிரமத்துல இருந்து என்னை காப்பாத்தி அவங்க கூடவே என்னை வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டு போட்டுக்க துணிமணியும் கொடுத்து என்னை பாத்துக்கிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரம் எனக்கு என்ன ஆயிருக்குமோ. என்ன ஆயிருக்கும்? வேற எங்கேயாவது ராணி மாதிரி நல்லா இருந்திருப்ப. என்ன பாக்குறீங்க? உங்க வீட்டு ஆளுங்க ஒன்னும் உங்களை பாத்துக்கல, நீங்க தான் அவங்கள பாத்துக்கிறீங்க. அது உங்களுக்கே தெரியல. அனு, இப்படி எல்லாம் பேசாத. நீ என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லாத. அப்படி நீ சொன்னா கண்மணி அம்மா பேர் தான் கெட்டு போகும். உங்களை கஷ்டப்படுத்துறவங்க பேர் கூட கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்களக்கா? உங்களுக்கு உண்மையாவே பெரிய மனசுக்கா. அதான் நீங்க யார பத்தியும் தப்பா சொல்ல மாட்டேங்கிறீங்க. நடக்கிறது எல்லாத்தையும் நல்லதாவே பாக்குறீங்க. சரி வாக்கா, போலாம். ஏமா, ஒரு 10 ரூபா இருந்தா கூட. என்னம்மா யோசிக்கிற? குடுமா. இனிமே நீ உன் சம்பளத்துல இருந்து 10 ரூபாய் எடுத்தாலும் என்ன கேட்காம எடுக்க கூடாது, சரியா? ஏ பாப்பா, நீ தான் உன் அக்கா கிட்ட சொல்ல. ஒரு 10 ரூபாய் பணத்தை எவ்வளவு நேரமா எடுப்ப? இந்தா வச்சுக்கோ. என்ன பாக்குற? நீ எனக்கு 10 ரூபாய் கொடுக்கறதுனால நீ ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்ட. ஏன் சொல்றேன்னா, உன்கிட்ட அல்ல குறையாத பணம் இருக்கு. ஏ பாப்பா, என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது அத்தனையும் நிஜம். உங்க அக்கா முகத்துல மகாலட்சுமி கடாச்சம் அப்படியே இருக்கு. இங்க பாருங்க, அக்கா சம்பாதிச்ச 10 ரூபாய் பணத்தை கொடுக்கணும்னா கூட அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா வீட்ல கேட்கணும். அதான் அக்கா நிலைமை. அப்படி இருக்கிற அக்கா முகத்துல மகாலட்சுமி கடாட்சம் இருக்கோ? என்ன பேசிக்கிறாங்க? நீ சொல்றதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். சீக்கிரமே இந்த ராஜகுமாரியை தூக்கிட்டு போக ஒரு ராஜகுமார வருவான்.